துதி செய். ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏங்கிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும், ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே. துதிசை மனமே தினம் துதிசை. தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், ஒருபோதும் மறவாத உயரின் அன்பை நீ
நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் மோதி படகு அசைந்தால்
அடைகிலனே. அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலனே. ஜெபம் பண்ண கடவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எங்கள் தேவாதி தேவனே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒருமுறை கூட உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். தேவரே, தயவாய் இறங்கி எங்களுக்கு மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த உதடுகளுடனும் பரிசுத்த உள்ளத்துடனும் உம்மை துதித்து பாடி உம்முடைய சத்தியத்தை கேட்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஏற்ற காலத்தில் பதில் கொடும். இந்த ஆராதனை முது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம்.
தேவரீர் ஆசீர்வதியும். எங்கள் இரட்சகரும் அருமை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நமது ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 45 பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம். பாமாலை 45. மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம். கவலை துக்கம் போக்கும் பாக்கிய நல்நாளாம். மாந்தர் குழாம் இந்நாளில் சேர்ந்தே ஆராதிப்பார். தூயர் 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 திரியேகர் பணிவார். முதலாம் சிருஷ்டி ஜோதி இந்நாளில் தோன்றிற்றே. தம் சாவை வென்று மீட்பர் இந்நாள் எழுந்தாரே. தமாவி வெற்றி வேந்தர் இந்நாளில் ஈந்தாரே. ஆமாட்சியாம் இந்நாளில் மூவொழி வந்ததே. செல்வோம் பூத்தருள் பெற்று இவ்வோய்வு நாளிலே மெய்பார்த்த மோட்சலோக மாபாக்கிய ஓய்வுக்கே பிதா சுதன் சுதாவி என் ஸ்தோத்திரம் பெறுவீர். சபையினாவால் கீதம் திரியேகரே ஏற்பீர். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 119 1 முதல் 8 வசனங்கள். The responsive reading is taken from
Psalm 119 verses from 1 to 8. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. ஏசாயா 61 1 முதல் 9 வசனங்கள் முடிய. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது நாம் யாவரும் தேவனை உம்மை துதிக்கிறோம் என்ற திருச்சபையின் கீதத்தை பாடலாக பாடுவோம்.
ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயங்களின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பயத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் முதலாம் ஞாயிறு சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாயிருக்கிற தேவனே, எங்கள் ஜெபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சாவுக்கினமான எங்கள் சுபாவ பலவீனத்தினாலே தேவரீரால் அன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணியற்றவர்களாயிருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கைக்கொண்டு மனதினாலும் செய்கையினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது கிருபையினால் சகாயம் செய்தருளும். ஆமென். நிர்வாகியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு கூட இருப்பாராக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The Gospel according to Saint Matthew, chapter 5, beginning at the first verse. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இயேசு திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்றார் என்பது. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் தேவனுடைய செய்தியை கேட்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்திலும் வலைதள மூலமாகவும் மற்றும் காணொளி மூலமாகவும் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு காத்திருக்கும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியை கேட்பதற்கு முன்பு நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சந்தோஷமாய் இருப்பவர்களும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சந்தோஷமாய் இருப்பவர்களும். பிளஸட் அண்ட் ஹாப்பி. ஆசீர்வாதம் என்பது சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமானது. ஏனென்றால் சந்தோஷம் என்பது ஒரு உணர்ச்சி, அவ்வளவுதான். எனவே நம்முடைய சந்தோஷமான உணர்ச்சியானது எப்போதும் நம்முடைய சூழ்நிலையை சார்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலை நன்றாக இருக்குமானால் நாம் சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய சூழ்நிலை சரியில்லை என்றால் நாம் சோகமாக இருப்போம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சந்தோஷமாய் இருப்பவர்களும் யார் என்பதை குறித்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களில் போதித்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியை மலை பிரசங்கம் என்று நாம் கூறுகிறோம். ஆங்கிலத்தில் இதை செர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு அருகில் உள்ள மலைப்பகுதியில் இருந்து தம்முடைய சீஷர்களுக்கு இந்த உபதேசத்தை கூறியபடியினால் இந்த பிரசங்கத்தை மலை பிரசங்கம் என்று நாம் அழைக்கிறோம். தேவனுடைய வாழ்க்கை முறை உலகத்திற்கு முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கிறது. அவரது போதனை நிச்சயமாக உலகத்தோடு ஒத்ததாக இருக்கவே இருக்காது. எனவே நாம் கடவுளுக்காக வாழ விரும்பினால் உலகத்திற்கு விசித்திரமான தெரிகிற, அதாவது உலகத்திற்கு விசித்திரமாக தெரிகிறது எதுவோ
அதை இந்த உலகத்திற்கு சொல்லவும், அதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்யவும் தயாராக இருக்க வேண்டும். எனவேதான் விசித்திரமானதை நாம் பேசுகிறதினாலும் விசித்திரமானதை நாம் செய்கிறதினாலும் இந்த உலகத்திற்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் விசித்திர வினோதமாக இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மற்றவர்கள் எடுக்கும் போது நாம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். மற்றவர்கள் வெறுக்கும் போது நாம் நேசிக்க வேண்டும். மற்றவர்கள் துஷ்பிரயோகம் செய்யும் போது நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய போதனையில் உள்ள பொதுவான ஆலோசனையாக, உபதேசமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்களில் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தோம், பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை குறித்து இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து போதித்திருக்கிறார். ஒரு தேவனுடைய மனிதர், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து விவரித்திருக்கிறார். அதாவது, ஆசீர்வதிக்கப்பட்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பவர்களின் அதிர்ஷ்டமான நிலையை அல்லது பொறாமை மிக்க நிலையை குறிக்கிறது என்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பவர்களின் அதிர்ஷ்டமான ஒரு நிலையை அல்லது பொறாமை மிக்க நிலையை குறிக்கிறது என்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பது நிச்சயமாக அது அதிர்ஷ்டமானதுதான். எனக்கு கிடைக்காத ஒன்று கிடைத்தால் அதை எப்படி நாம் சொல்வோம்? இவன் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொல்வோம், இல்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அது மாத்திரமல்ல, அப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பவர்களை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அது பொறாமை ஏற்படும். ஆக பொறாமை மிக்க ஒரு நிலையை குறிக்கிறது. யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் போதனையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால், முழுமையான நல்வாழ்வை பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் ரட்சிப்பில் பங்கெடுப்பவர்களின் ஆவிக்குரிய மகிழ்ச்சியை பெற்றவர்கள். மகிழ்ச்சி என்ற இந்த வார்த்தைக்கு இன்னும் மற்றொரு அடைமொழி ஆவிக்குரிய மகிழ்ச்சி. ஆக உலக மகிழ்ச்சிக்கும் ஆவிக்குரிய மகிழ்ச்சிக்கும் வேறுபாடுகள் உண்டு. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய மகிழ்ச்சியை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:1 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பாக்கியவான்கள் யார் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எப்போதும் தேவனை துதித்து அவரது சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிறவர்கள். இவர்கள் எப்போதும் தங்களது நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறவர்கள். ஆகினால் தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தமது முதலாவது போதனையை துவக்குகிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்கிறார். ஆவியில் எளிமை, இதற்கு எதிரான குணம் என்னவென்றால் ஆவிக்குரிய பெருமை. ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் ப்ரவுட் என்று சொல்லலாம், மற்றும் தன்னிறைவு செல்ஃப் சஃபிஷியன்ட் என்று சொல்லலாம். ஆகையால் ஆவியில் எளிமையானவர்களிடத்தில் ஆவிக்குரிய பெருமை ஒருபோதும் இருக்காது. இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். நாமே அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய நிலை உயர்வு, நம்முடைய பிரசங்கம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய திறமையான பாடல்கள், நம்முடைய திறமையான இசை அமைப்புகள்,
இவைகள் எல்லாவற்றையும் அநேக நேரங்களில் நினைத்து நம் மனதிற்குள்ளாக பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். மற்றவர்கள் நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்று எண்ணுகிறோம். அநேகர் என்னை பெருமையாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த உலகத்தில் நான் ஒரு பாப்புலரான ஒரு நபராக உருவாக வேண்டும் என்று எண்ணுகிறோம். இவையெல்லாம் ஆவிக்குரிய பெருமைகள். ஆனால் ஆவியில் எளிமை உள்ளவர்களிடத்தில் இப்படிப்பட்ட பெருமை ஒருபோதும் இருக்காது. அது மாத்திரமல்ல, தன்னிறைவு. தன்னிறைவு என்றால் தனக்கு இருந்தால் போதும் என்று எண்ணுவது. தான் அனுபவித்தால் போதும், மற்றவர்களுக்கு இருக்குதோ இல்லையோ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆக நான் நிறைவை பெற வேண்டும், நான் பூர்த்தி அடைய வேண்டும். இதுதான் தன்னிறைவு. இப்படிப்பட்ட தன்னிறைவு ஆவியில் எளிமையுள்ளவர்களிடத்தில் ஒருபோதும் இருக்காது. இவர்கள், இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் தன்னலம் கருதாமல் மற்றவர்களின் நலன் கருதுகிறவர்கள். யாரெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களில் ஏழ்மையானவர்களாக உணர்கிறார்களோ, அதாவது அவர் பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் மிகச்சிறந்த பாடகனாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னுடைய திறமைகள் ஒன்றுமில்லை, நான் ஒரு தூசி என்று எண்ணக்கூடியவர்கள், இவர்கள்தான் ஆவிக்குரிய காரியங்களில் ஏழ்மையானவர்கள். இப்படியாக உணர்கிறவர்கள் தங்களுடைய தேவைகளை இயேசு கிறிஸ்து பூர்த்தி செய்ய அனுமதிக்கும் போது தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார். அப்படியாக தேவனுடைய நிறைவை பெற்றவர்கள் பரலோகர், அப்படிப்பட்டவர்களை பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள், தன்னலம் கருதாமல் வாழ்கிறவர்கள், தாங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று நினைக்கிறவர்கள், தங்களுக்கு இருக்கக்கூடிய அரிய பெரிய காரியங்களை பெருமையாக எண்ணாதவர்கள், அவர்களுடையது தேவனுடைய ராஜ்யம் என்று நமது ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் துயரங்களையும் துன்பங்களையும் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால், அதாவது தங்களது பாவத்தை நினைத்து மனம் வருந்துகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிறார். தாங்கள் செய்த குற்றங்கள், தாங்கள் செய்த பாவங்கள், இவை எல்லாவற்றையும் நினைத்து துக்கப்படுகிறவர்கள், மனம் விருந்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் உண்மையாகவே மனம் திரும்பும் போது அது அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஆகையால் பாவ மன்னிப்பின் ஆறுதல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தயாராக இருக்கிறது. ஆகையினால் தான் செய்த பாவத்தை குறித்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கையிடும் பொழுது அவன் ஆறுதலை அடைகிறான். ஆகையினால் தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்கிறது. ஆகையினால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அடுத்தபடியாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் என்பது பலவீனம் அல்ல. அநேக நேரங்களில் சாந்தமாய் இருக்கிறவர்களை குறித்து அவன் ஒரு பலவீனமானவன், பலனற்றவன் என்று நாம் பேசுகிறோம். ஆனால் மோசேயும் இயேசு கிறிஸ்துவும் சாந்த குணம் உள்ளவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லி இருக்கிறார். பொதுவாக
கிரேக்கர்கள் ஒரு குதிரையை குறித்து விளக்கும் போது சாந்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்களாம். ஏன் தெரியுமா? குதிரை வீரியம் மிக்கது, ஆனாலும் அது சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம். ஆகையினால் சாந்தம் என்பது பலவீனமானதல்ல. சாந்தம் என்பது தன்னுடைய பலத்தை, தன்னுடைய வல்லமையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. ஆகையினால் தான் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த சாந்த குணத்திற்கு ஆதாரமான இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் வைத்திருப்போமானால் நாம் எல்லாவற்றையும் கட்டுக்குள் வைத்து சாந்தமாக வாழ முடியும். இந்த சாந்த குணத்தை இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு தருகிறார். இந்த சாந்த குணத்தை நாம் பெறும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்கிறோம், பூமியையும் சுதந்தரித்துக் கொள்கிறோம். 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் மறுபடியுமாக போதிக்கிறார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்கிறார். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் நீதியின் மேல் ஆழமான ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒருபோதும் தங்களை நீதிமான்கள் என்று சொல்வதில்லை. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆயக்காரனைப் போல, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லக்கூடியவர்கள்தான் இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்கிறவர்கள். பரிசேயர்களைப் போல ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாய் இவர்கள் எண்ணுவதில்லை. பரிசேயர்கள் எப்போதும் தங்களை நீதிமான்கள் என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடியவர்கள். ஆனால் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ஒருபோதும் தங்களை நீதிமான்கள் என்று சொல்வதுமில்லை, நினைப்பதும் இல்லை. ஆகையினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை பெற முடியும். 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்கிறார். யாரெல்லாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அதே இரக்கத்தை தேவனிடத்திலிருந்தும் மனுஷர்களிடத்திலிருந்தும் பெறுகிறார்கள். சங்கீதம் 18:25 சொல்கிறது, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராய் இருக்கிறீர் என்று. யாருக்கு? தயவுள்ளவனுக்கு நீர், தேவனாகிய கர்த்தரானவர் தயவுள்ளவராய் இருக்கிறாராம். ஆகையினால் நாம் தயவுள்ளவனாக, மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக நாம் மாறும் பொழுது தேவன் நமக்கு தயவுள்ளவராக இருக்கிறார், நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். ஆகையால் நாம் மற்றவர்களுக்கு எப்போதும் தயவு காண்பிக்க வேண்டும். 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்கிறார். யாரெல்லாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், யாரெல்லாம் பாவத்தினால் கரைபடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், பாவத்தினால் கரைபடாதவர்கள். தேவனுடைய புனிதமான சுபாவம் இந்த பாவத்தினால் கரைபடாத சுபாவம். இந்த புனிதமான சுபாவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக தரிசிக்க முடியும். இப்படிப்பட்ட புனித சுபாவத்தை உடையவர்கள் கர்த்தர் வரும் நாளில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருக்கு ஒப்பாயிருப்பார்கள் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை தரிசிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தர் வரும் நாளில் அவரை எப்படி நாம் தரிசிக்கிறோமோ அப்படியே அவருக்கு நாம் ஒப்பாயிருப்போமாம். எவ்வளவு அற்புதமான ஒரு போதனையை நமது ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். 9ஆம் வசனத்தில் மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்கிறார். நமது தேவன் சமாதானத்தின் தேவன் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு என்று ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய இந்த சுபாவத்தை பெற்ற இவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் தேவனுடைய புத்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஆக சமாதானம் எங்கெல்லாம் நாம் பண்ணுகிறோமோ
அங்கெல்லாம் அவர்கள் நடுவில் இந்த பூலோகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்நாட்களில் நாம் தேவனுடைய புத்திரர், நாம் தேவனுடைய பிள்ளைகள், இவன் தேவனுடைய மனுஷன், இவன் தேவனுடைய மனுஷி என்று மற்றவர்களால் புகழப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறபடியால் இவர்கள் யாவரையும் கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்களில் ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் நிந்தித்து துன்பப்படுத்துவதை நாம் கண்கூட காண்கிறோம். பொய்யாய் அவர்கள் மேல் பொய்க்குற்றம் சாட்டி அவமானப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்களானால் தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒரு அர்ப்பணித்த கிறிஸ்தவனாக இருப்பது அவ்வளவு சுலபமானதல்ல, எளிதானதும் அல்ல, மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். தேவனுடைய மக்களுக்கும் சிநேகிதர் அல்ல நாம் விரும்பி, அதாவது இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள இந்த மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் தேவனுக்கும் சிநேகிதர் அல்ல, தேவனுடைய மக்களுக்கும் அவர்கள் சிநேகிதர் அல்ல. ஆகையினால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கும் இந்த உலகத்துக்கும் இடையே போராட்டம் உண்டு, மோதல் உண்டு, முரண்பாடு உண்டு. ஏனென்றால் நாம் உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆகினால் தான் ஏற்கனவே சொன்னேன், நாம் விசித்திர வினோதமானவர்கள் என்று. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் விசித்திரமான காரியங்களை செய்கிறவர்கள், விசித்திரமான காரியங்களை போதிக்கிறவர்கள். ஆகையினால் இந்த உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் நாம் முற்றிலும் மாறுபட்டவர்கள், நாம் முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையை உடையவர்கள். எனவேதான் 12ஆம் வசனத்தில் கடைசியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து போதிக்கிறார், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த மலைப்பிரசங்கத்தை நாம் தியானிக்கும் போது இவைகள் உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த உலகத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தை அவருடைய போதனைகள் நமக்கு கொடுக்கிறது, அவருடைய மலைப்பிரசங்கம் நமக்கு கொடுக்கிறது. இந்த மலைப்பிரசங்கம் மற்றவர்களுக்கு முரண்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த உலகம் பெருமையை புகழ்கிறது, தாழ்மையை வெறுக்கிறது. நீங்கள் பாவத்தை விட்டு விலகினாலும் இந்த உலகம் பாவத்தை தான் ஆதரிக்கிறது. தேவனால் தம்முடைய எதிரிகளோடு ஒப்புரவாகி அவர்களை தம்முடைய மக்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் இந்த உலகம் அவரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது என்று ஒரு தேவனுடைய மனிதன் சொல்கிறார். சதா காலமும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம் தேவாதி தேவனோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனோ கரிசனை உள்ளவர். ஆகையினால் தான் பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிற இந்த மனுக்குலத்தோடு கூட தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர்களோடு கூட ஒப்புரவாகி இந்த பாவமும் பரிதாபமான மனுஷர்களை தன்னுடைய மக்களாக, தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள அவர் முயற்சி செய்கிறார். ஆனால் உலகமோ அவரோடு கூட யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் விரும்புகிற வண்ணம் நாம் வாழ விரும்பின, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவன் சொல்லுகிற வண்ணம், தேவன் விரும்புகிற வண்ணம் நாம் வாழ விரும்பினால் நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் நிச்சயம். இந்த உலகத்தை விட்டு நாம் வேறு எங்கும் செல்ல முடியாது. உபத்திரவத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகினால் நம்மை மற்றவர்கள் நிந்தித்து துன்பப்படுத்துகையில் சந்தோஷப்பட்டு களிகூறும்படியாக நமது ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் அப்பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். எப்பொழுது இந்த உலகம் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்துகையில் நாம் சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டுமா? அப்படியாக களிகூறும் பொழுது நாம் பாக்கியவான்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, பரலோகத்தில் நமது பலன் மிகுதியாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய ஒரு உலகம், தற்காலிகமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீண்ட காலம் இந்த உலகம் இருப்பது கிடையாது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என்னை இந்த கொடிய விஷ வைரஸ் ஆகிய கொரோனா தாக்கும் என்ற பயத்திலும், அப்படிப்பட்ட ஒரு வகையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வேனோ, பயங்கரமாக இருக்கிறதே, எத்தனை பேர் மாண்டு போய்விட்டார்கள், எத்தனை பேர் இந்த ஊரை விட்டே காலி செய்து சென்று விட்டார்கள், நானும் அவர்களைப் போல் போக முடியவில்லையே, நான் சென்றிருந்தால் என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியுமோ என்றெல்லாம் நாம் அநேக குழப்பத்திற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவருடைய பாதுகாவல் அவர்களோடு கூட இருக்கும். இன்றைக்கோ நாளைக்கோ என்று சாவோம் என்பது முக்கியமல்ல, சாகும் பொழுது நாம் எங்கு செல்வோம் என்பதுதான் முக்கியம். ஆகையினால் நாம் இந்த மும்பை பட்டணத்தில் இருந்தாலும் அல்லது நம்முடைய சொந்த ஊர்களுக்கு சென்றாலும் அது எந்த ஒரு வித்தியாசத்தையும் நமக்கு கொடுக்க போவதில்லை. நாம் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நான் இன்றைக்கு இந்த பூமியை விட்டு செல்வேன் என்றால் நான் எங்கு செல்வேன் என்பதுதான் முக்கியம். ஆகையினால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் கொடுத்த இந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்ள வேண்டும். எனவே கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்கும் போது நாம் சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டும். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது 6வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 6. ஒரு சில அறிவிப்புகள்.
இன்றைய நிகழ்ச்சியை தாங்கும் சீவல சமுத்திரத்தை சேர்ந்த திருமதி ரேவதி பாலன் அவர்களுக்கும், பக்கபட்டியை சார்ந்த பேபி சிண்ட்ரலா அவர்களுக்கும், அலங்கார பேரியை சார்ந்த திரு எம்ஜே பாலன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அரசாங்க உத்தரவு படி ஆலயம் எப்போது திறக்க வேண்டும் என்ற அறிவிப்பை ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் ஆலயத்திற்கு வந்தால் போதும். ஆகினால் மறு அறிவிப்பு கொடுக்கும் வரை திருச்சபை மக்கள் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிறு தோறும் ஆலய ஆராதனையை நேரலை மூலமாக காணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அநேகர் நீங்கள் இந்த நேரலை மூலமாக கண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இந்த நேரலையை அயல் நாடுகளிலிருந்தும் அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெப குறிப்புகள் அல்லது ஏதாவது ஆலோசனைகள், வேண்டுதல்கள் இருக்குமானால் நீங்கள் நம்முடைய வெப்சைட் மூலமாக இமெயில், சர்ச் இமெயில் ஐடியில் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். சற்று நேரம் நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை தாங்கும் சீவல சமுத்திரத்தை சேர்ந்த திருமதி ரேவதி பாலன், பக்கபட்டியைச் சேர்ந்த பேபி சிண்ட்ரலா மற்றும் அலங்கார பேரியைச் சேர்ந்த திரு எம்ஜே பாலன் ஆகியோரையும் அவருடைய குடும்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகம், பலன், பாதுகாவல் எல்லாவற்றையும் தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். என்ன நோக்கத்தோடு கூட இந்த திருச்சபையின் ஊழியத்தில் இணைந்து அவர்கள் செயல்படுகிறார்களோ, தங்களுடைய காணிக்கைகளை உமது ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார்களோ, அந்த நோக்கத்தை நீர் அறிவீர். தேவரீர் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய வேண்டுதல்களையும் கேட்டு ஏற்ற காலத்தில் பதில் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும். அதனுடைய பலனை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் செய்யும். இந்த வாரத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் அறிந்து அவர்கள் செயல்பட நீர் அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தி செல்லும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். விசேஷமாக திருவரங்கப்பட்டியை சேர்ந்த திரு சாம்ராஜ் தம்பதியினர் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். சீவல சமுத்திரத்தை சேர்ந்த பேபி கேரல் ரூபன் 13வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். ஆகினால் இவர்கள் யாவரையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீருடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகம், பலன், பாதுகாவல், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய பலத்தினால் அவர்கள் இன்னும் கர்த்தருக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க நீர் அனுக்கிரகம் செய்யும். அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதியும். தாப்பனே, ஆண்டவரே, உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டி நன்மையும் செவையுமான வழியில் வழிநடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். பற்பல தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், வாகன ஓட்டுநர்கள், வேலை இல்லாதவர்கள் யாவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கஷ்ட காலத்தில் அநேகர் தங்களுடைய வேலையை இழந்து தவிக்கிறார்கள்.
வருமானம் இல்லாமல் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வறுமை கோட்டின் கீழ் இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் சீக்கிரத்தில் இந்த கஷ்டகாலம் நீங்கி மீண்டும் தொழில், வியாபாரம் இவைகள் தொடங்கவும், வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு சென்று வருமானத்தை பெறவும் தேவரின் அனுக்கிரகம் செய்யும். வாகன ஓட்டுநர்கள் தங்களுடைய வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது உம்முடைய பாதுகாவலை நீர் கட்டளையிடும். எப்போதும் உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து வழிநடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். எல்லா விபத்துக்களுக்கும் ஆபத்துக்களுக்கும் விலக்கி நீர் காக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தின் நடுவில் வைத்து உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் தகப்பனே. உம்முடைய தூதர்களின் தெய்வீக காவலை கொண்டு நீர் அவர்களை காத்து கொள்ளும். இன்னும் ஆண்டவரே, இந்த வருகிற மழை காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்க நீர் உதவி செய்யும். எங்களுடைய தேசத்திற்கு போதிய மழையை தந்து நீர் ஆசீர்வதியும். ஏற்கனவே கொரோனா வைரஸினால் தேசமும் உலகமும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு பொருளாதார சீரழிவில் இருப்பதை நீர் அறிவீர் தகப்பனே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயம் செழித்து ஓங்க நீர் நல்ல மழையை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பூமியை குளிர்வித்து நல்ல பலன்களை பெறும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர் பரலோகத்திலிருந்து மழையை வருவித்து நீர் படைத்து உருவாக்கின இந்த மனு மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். தேவரீர் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு மாநிலமும் இந்த மழை காலத்தில் போதிய பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, தாயகம் சென்றிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு போதிய பாதுகாவலை தாரும், போதிய ஆரோக்கியத்தை தந்தரலும். அங்கு தங்களுடைய உறவினரோடு கூட இருக்கின்ற நாட்களில் தங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் பகிர்ந்து கொள்ளவும், நல்ல ஒரு சூழ்நிலையை அவர்கள் பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக வாழவும் நீர் அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, தன்னுடைய வேலை நிமித்தமாக, பிள்ளைகளுடைய படிப்பின் நிமித்தமாக மீண்டும் அவர்கள் தங்களுடைய மும்பை பட்டணத்திற்கு திரும்பி வரும்பொழுதும் அவருடைய பிரயாணத்தை நீர் வாய்க்க பண்ணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய தேவைகள், அவருடைய பண தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்னும் இந்த கொரோனா வைரஸினால் இந்த உலகம் முழுவதும் அழிவிற்குள்ளாகி இருப்பதை நீர் அறிவீர் தகப்பனே. அதற்கு இன்னும் முடிவு வரவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆயினும் ஆண்டவரே, தேவரீர் இதை நீர் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் உமது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையினால் தேவரீர் இந்த கோவிட்-19 வைரஸையும் உம்முடைய கட்டுக்குள் கொண்டு வந்து நீர் படைத்து உருவாக்கிய மனுக்குலத்தை காப்பாற்றும்படியாக தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். நாள்தோறும் அநேகர் தங்களுடைய உயிரை நீத்து கொண்டிருக்கிறார்கள். நாள்தோறும் அநேகர் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தேவரீர் நீர் ஆறுதல் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் தகப்பனே? நீரே ஆறுதலின் தேவன். உம்மிடத்தில் அன்றி யாரிடத்தில் செல்ல முடியும்? ஆகையினால் ஆண்டவரே, நீரே கர்த்தர், நீரே இரட்சகர், நீரே வரப்போகிற மேசியா. ஆதியும் அந்தமும் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை நீ கொடுத்த மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அநேகர் நீர் கர்த்தர், நீர் வரப்போகிற மேசியா என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் இன்னும் தாமதிக்காமல்
இந்த கொடிய வைரஸை நீர் தடுத்து நிறுத்தும்படியாகவும் இந்த உலகத்திற்கு பெரிய ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாகவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டு ஏற்ற காலத்தில் பதில் கொடுக்கிற கர்த்தர் நீர், ஒருபோதும் கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனும் ஆண்டவரே, நேற்றைய தினம் தங்களுடைய தாயகத்தில் காலம் சென்ற திருமதி ஜே பாக்கியத்தாய் அவருடைய மகள் செல்வி ஜே மல்லிகா அவர்களை இழந்து தவிக்கும் அருமையான குடும்பத்திற்கு நீர் ஆறுதல் செய்யும்படியாக உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அருமையான மகள் மல்லிகாவை இழந்த தாயார், உடன் பிறந்தோர், உறவினர்கள் யாவரையும் அது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே, இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் செய்யும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். அருமையான மகளை இழந்து தவிக்கும் தாயார், அருமையான சகோதரியை இழந்து தவிக்கும் சகோதரர் மற்றும் சகோதரிகள், உறவினர்கள் எல்லோருக்கும் நீர் சமாதானத்தை, சந்தோஷத்தை தரும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நீர் வரும் நாளில் முதலாவது மரித்தவர்கள் உயிருடன் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகையினால் நீர் வரும் நாளில் நாங்கள் இழக்க கொடுத்த ஒவ்வொருவரையும் முகமுகமாய் தரிசிப்போம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நாள்தோறும் பலப்பட, நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க நீர் எங்களுக்கு பொறுமையின் ஆவியை தந்து ஆசீர்வதியும் தகப்பனே. அதுவரையில் போராட்டம் நிறைந்த, குழப்பங்கள் நிறைந்த, பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தருக்கு சாட்சியாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு பலன் தாரும். அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் இழந்தவர்களை நினைத்து பலனற்று போகிறோம், பலவீனர்களாக நாங்கள் எண்ணுகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவரீர் தாமே தேற்றரவாளனாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த கஷ்ட காலத்தில் அநேகர் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நீர் ஆறுதல் படுத்தும், அவர்களுக்கு தேறுதலை தாரும், அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொள்ளும். அவருடைய கவலைகளை எல்லாம் நீங்கி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். எனும் ஆண்டவரே, எங்களுடைய மாடரேட்டர் அவருடைய குடும்பம், எங்களுடைய பேராயர் அவருடைய குடும்பம், சபை போதகர்கள் அவருடைய குடும்பங்கள், சபை பணியாளர்கள், சபை ஊழியர்கள் அவருடைய குடும்பங்கள் எல்லோரையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பற்பல ஊழியங்களை செய்கிற ஊழியர்கள் அவருடைய குடும்பங்கள், அவர்களையும் முது சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரீ பேர் பெறாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கஷ்ட காலத்தில் உம்முடைய சத்தியத்தை காணொளி மூலமாகவும் வலைதளம் மூலமாகவும் மற்றவர்களுக்கு அறிவிக்க நீர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உலகமெங்கும் உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாவரும் உம்முடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி உம்முடைய ராஜ்யத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளவும் நீ நல்ல ஒரு வாய்ப்பினை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து உமது உன்னதமான ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற உம்முடைய ஊழியர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள், சோதனைகள், உபத்திரவங்கள், எதிர்ப்புகள் இவைகளின் நடுவிலும் ஆண்டவரே, அவர்கள் பின்னிட்டு பார்த்து விடாதபடிக்கு தைரியமாக உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் அவர்களை பலப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து இன்னும் அதிகமாக உமது வல்லமையை பெற்று சிறப்பாக உம்முடைய ஊழியத்தை செய்து உமது நாமத்தை மைமைப்படுத்த தேவரீர் அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, அநேகர் இந்த உலகத்தில் ஒரு நேர ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள், தங்க இடமில்லாமல் இருக்கிறார்கள், உடுத்திக்கொள்ள சரியான ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நீர் சந்திக்கும்படியாக, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கப்பட்டதாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அரசாங்கத்தின் உதவிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களின் உதவிகள்
அவர்களை சென்றடைய நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் தாப்பனே. ஆண்டவரே, தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து அநேகரை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவ அதிகாரிகள், மருத்துவ சேவகர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் யாவரையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவசர ஊர்தியை ஊட்டி செல்கிறவர்கள் எல்லோரையும் நீர் பாதுகாத்தரலும். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாவலின் கரம் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம் தாப்பனே. எப்போது இந்த நிலை நீங்கும் என்ற ஆவலோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர், இந்த மனுக்குலத்திற்கு பெரிய விடுதலையை நீர் தாரும். இந்த மனுக்குலத்திற்கு பெரிய சமாதானத்தை நீர் தந்தருளும். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னவர் நீர் உண்மையுள்ளவர். நிச்சயமாக அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தேவரீர், எங்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய தேவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. முடிவு கீதமாக பாமாலை 252 பாடுவோம். என்றென்றும் ஜீவிப்போர் அதரிசனர். பாமாலை 252. என்றென்றும் ஜீவிப்போர் அதரிசனர். எட்டா ஒளியில் உள்ளோர் சர்வஞானர். மாமேன்மை மகத்வரநாதியோராம். சர்வ வல்லோர் வென்றோர் நாமம் போற்றுவோம். ஜீவன் தேவரீ யாவர் கொள்ளும் உய்வீர் மெய்யாம் ஜீவன் நீர். மலர் இலை போல் மலர்வோம் செழிப்போம். உதிர்வோம் சாவோம் நீரோ மாறாதோராம். மாமாட்சி பிதா தூய ஜோதி தந்தாய். தாழுவரும் தூதர் மாவணக்கமாய். துதிப்போம் மகத்தாய் காண தோற்றுவீர். கண் கூசும் ஜோதியாம் ஜோதி தேவனே.
எங்கள் தேவாதி தேவனே, தேவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்த மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீர். எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சந்தோஷமாய் இருப்பவர்களுமாக மாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாய் இருக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்த மாபெரும் தயவிற்காக உமக்கு புதிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் உலகத்திற்குள்ளாக சென்று பிரகாசிக்கும் விளக்காக விளங்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரே, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் இரட்சகரும் அருமை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ போய் வரக்கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். நன்றி, வணக்கம். God bless you.